திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே தனிநபர்களுக்கான இடத்தகராறில் பொதுமக்கள் பயன்படுத்தும் சாலையில் முள்மரத்தை வெட்டி போட்டதால் அவ்வழியாக செல்ல முடியாமல் பள்ளி மாணவர்கள் மற்றும் கிராம மக்கள் சிரமம் அடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன், விவரங்கள். சுபா, அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த மூக்குத்தி வட்டம் பகுதியை சேர்ந்த கரியன் என்கிற சின்ன பையன். இவருக்கு பார்த்தோம்னா ராஜம்மாள், இந்திராணி, பச்சுரா என 3 மனைவிகள் இருக்கிறாங்க. இந்த நிலையில சின்ன பையன் உயிரிழந்த நிலையில் தனது முதல் மனைவியான மகன் முனிசாமி என்பவர் தனக்கு பாகம் பிரிக்கப்பட்ட சொத்து விற்று விடுவதாக தெரிகிறது. அதனை 3வது கையாக அதே பகுதியை சேர்ந்த அபிமன்னன் மகன் சிவா என்பவர் கடந்த 2019ஆம் தேதி 10 சென்ட் வாங்கியிருக்கிறாரு. இந்த நிலையில 2வது மகன்களான சண்முகம் மற்றும் சரவணன் ஆகியோர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடம் தங்களுக்கு பேர்ல இருக்குது, இது தங்களுக்கு சொந்தம் என கூறி அப்ப சிவாவுக்கும் இந்த குடும்பத்தாருக்கும் இடையே அவ்வப்போது தகராறு ஏற்பட்டு வருது. இந்த நிலையில இன்று பார்த்தோம்னா திரும்பவும் அந்த வாங்கப்பட்ட இடத்துக்கு எங்களுக்கு சொந்த நிலை திரும்பவும் சண்டை ஏற்பட்டதுனால, அதாவது அந்த சிவா வாங்கப்பட்ட இடத்தின் அருகே உள்ள சாலையில 2 பக்கமும் முள் மரத்தை வெட்டி சண்முகம் மற்றும் சரவணன் சாலையில போட்டிருக்காங்க. இதனால பார்த்தோம்னா அந்த வழியா வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் காலையில அந்த வழியாக பள்ளி மாணவர்கள் பயணிக்கிறாங்க. அப்போது அந்த முள்ளு மரம் இருந்ததுனால அந்த பக்கம் பயணிக்க முடியாத சிரமத்துக்கு உள்ளாகினர். இந்த சம்பவம் அறிந்த ஜோலார்பேட்டை போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து இரு தரப்பினர் இடத்தின் ஆவணங்களை எடுத்துக்கொண்டு காவல் நிலையம் வாருங்கள் என்று கூறி செல்றாங்க. அதன் பின்பு பார்த்தோம்னா அந்த முள்வெளியும் முள் மரத்தையும் அங்கிருந்து அகற்றுறாங்க. இடத்தகராறு காரணமாக பொது வழியில முட்டை போட்டு அடைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. சுபா, விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன்.